இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 7 தான் பார்க்க போறோம். சப்தமஹ பாட்டக. லெசனோட பேரு ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷாவாஸ்யம் அப்படின்னா ஈஷ காட், த சுப்ரீம் பீயிங், கடவுள்னு அர்த்தம். ஆவாஸ்யம் அப்படின்னா பர்வர்டட், அதாவது பரவி இருக்கிறது, வியாபித் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. ஈஷா ஆவாஸ்யம் இதம் சர்வம். இந்த இடத்துல இதம் சர்வம்ன்றது என்டையர் யூனிவர்ஸை சொல்றாங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பரவி இருப்பவர் கடவுள் அப்படின்றது தான் இந்த லெசனுடைய டாபிக்குடைய மீனிங். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ போ பாலாக கிம் பவந்தஹ ஜானந்தி ஈஸ்வரஹ குத்ர அஸ்தி. ஸோ டீச்சர் குழந்தைங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஐ போ பிள்ளைகளே, பாலாக குழந்தைகளே, கிம் பவந்தஹ ஜானந்தி உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஈஸ்வரஹ குத்ர அஸ்தி கடவுள் எங்க இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தை என்ன ஆன்சர் பண்றா? மான்யே ஈஸ்வரஹ தேவாலயே பவதி. ஸோ டீச்சர், ஈஸ்வர் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருக்காரு? தேவாலயம், கோயில்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. வத்சாக ஈஸ்வரஹ ந கேவலம் தேவாலயே அபிது சர்வத்ர வியாப்தஹ அஸ்தி. ஸோ டீச்சர் என்ன சொல்றாங்க? குழந்தைகளே, ஈஸ்வர் கடவுள் ந கேவலம் தேவாலயே, கோயில்ல மட்டும் கிடையாது, அபிது சர்வத்ர, வேற எங்கெல்லாம் இருக்கிறார்? எல்லா இடத்துலயும், வியாப்தக எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. தத் கதம் ஆச்சாரியே, உடனே குழந்தைங்களுக்கு டவுட் வந்துருச்சு. தத் கதம் ஆச்சாரியே, அது எப்படி டீச்சர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் இதீனா ஸ்ருதவந்தஹ. டீச்சர் என்ன கேட்குறாங்க? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார், பரவி இருக்கிறார் அப்படின்றது நீ கேட்டது இல்லையா? இதீனா ஸ்ருதவந்தஹ அப்படின்ற அந்த வேர்ட்ஸை நீ கேட்டது இல்லையா? நைவ ஆர்யே தஸ்ய கஹ அர்த்தஹ. நைவ ந பிளஸ் ஏவ ஆர்யே, இல்ல நாங்க கேட்டதில்ல. தஸ்ய கஹ அர்த்தஹ, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. எதத் சர்வம் ஜகத் ஈஷே வியாப்தம் அஸ்தி. எதத் சர்வம் ஜகத், இந்த உலகம் முழுவதும் கடவுளால தான் பரவப்பட்டிருக்கு. கடவுளாலனா கடவுளோட அந்த சக்தியால தான் எல்லா இடமும் பரவி. ஈஷேன வியாப்தம் அஸ்தி. ஈஸ்வரஹ சர்வத்ர அஸ்தி இது அர்த்தஹ. ஸோ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றது அதனுடைய அர்த்தம் அப்படின்னு டீச்சர் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? மான்யே ஈஸ்வரஹ விருக்ஷே கக்ஷாயாம் ஷீலாயாம் கிரீடாங்கனே ச அபி அஸ்தி கிம். ஸோ அப்படின்னா என்ன கேட்குறாங்க உடனே டீச்சர்? என்ன நீங்க சொல்றீங்க இல்லையா, கிம் என்ன, ஈஸ்வரஹ விருக்ஷே கடவுள் வந்து அப்படின்னா மரத்துல, கக்ஷாயாம் கிளாஸ் ரூம்ல, ஷிலாயாம் கல்லுல, கிரீடாங்கனே பிளே கிரவுண்டில், ச அபி அஸ்தி கிம் அங்கேயும் கூட இருக்கிறாரா என்ன அப்படின்ற மாதிரி குழந்தைங்க டீச்சரை கொஸ்டின் கேட்குறாங்க. ஆம், ஈஸ்வரஹ சர்வத்ர அஸ்தி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. புரா கஷ்டன பவாதிருஷஹ அல்ப வயஸ்கஹ பாலகஹ ஈஸ்வரஹ சர்வத்ர அஸ்தி இதி தர்ஷிதவான். இதானிம் தமேவ பிரசங்கம் பட்டாமஹ அனந்தரம் அபிநய சகிதம் நாடகமபி கரிஷ்யாமஹ. ஸோ அது கேட்டதுக்கு, குழந்தைங்க கேட்டதுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க? ஆம், ஈஸ்வரஹ சர்வத்ர அஸ்தி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. புரா கஷ்டன பவாதிருஷஹ அல்ப வயசக பாலகஹ. புரா கஷ்டஹ அப்படின்னு ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு அர்த்தம். ஸோ முன்ன ஒரு காலத்துல, பவாதிருஷஹ அல்ப வயஸ்க உங்களை மாதிரியான, அல்ப வயசுனா சின்ன வயசு பையன் ஒருத்தன், ஈஸ்வரஹ சர்வத்ர அஸ்தி இதி தர்ஷித்தவான். ஸோ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்றத சொல்லான், அப்படின்றத தெரிவித்தான். இதானிம் தமேவ பிரசங்கம் படாமக, இன்னைக்கு நம்ம அந்த இன்சிடென்ட்டை பற்றி, அதாவது அந்த குழந்தை சொன்னாலியா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அந்த இன்சிடென்ட்டை பற்றி இன்னைக்கு படிக்கலாம். அனந்தரம் அபிநய சகிதம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்சிடென்ட்டையே ஆக்டிங் பண்ணி, அதாவது நம்ம ட்ராமா மாதிரி அதை பண்ணி,
நாடகம் அப்படி கரிஷ்யாமி, அது நாடகமா டிராமாவா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. ஸோ இப்போ அதனுடைய ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு கான்வர்சேஷன் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேமஸான ஸ்டோரி. பக்த பிரகலாதனோட கதை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்க அம்மா அப்பாவோ இல்ல பாட்டி தாத்தாவோ வீட்டில் பெரியவங்க யாராவது கண்டிப்பா இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நம்மளுக்கு அதுவும் கான்வர்சேஷன் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஹிரண்யகஷிபோஹு சபா. ஸோ ஹிரண்யகஷிபு அப்படின்ற ராஜாவினுடைய சபா, அசம்பிளி அது. அங்க நடக்கிற கான்வர்சேஷன்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டோரி ஆரம்பிக்குது. ராஜபட்டக, ஃபர்ஸ்ட் ராஜபட்டக பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐபோ சாவதானஹ திஷ்டந்து ராஜாதிராஜः ராஜகம்பீரः त्रैलोक्याधिपतिः தேவாதிதேவ தைத்வராஜः ஹிரண்யகஷிபு ஆகச்சதி. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அந்த ராஜபட்ட சொல்றாரு, ஐபோ எல்லா மக்களே, சாவதான திஷ்டந்தி எல்லாம் கேர்ஃபுல்லா நில்லுங்க, பி அட்டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாவதானாக திஷ்டந்து ராஜாதிராஜ ராஜகம்பீர த்ரைலோக அதிபதி, அதாவது 3 உலகத்துக்கும் அதிபதியான தேவாதி தேவ தேவர்களுக்கும் தேவரான தைத்வராஜக ஹிரண்யகஷிபு ஆகச்சதி. இப்ப தைத்வராஜ அப்படின்னா கிங் ஆஃப் டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தைத்வராஜன் ஏன் அவங்களுக்கு பேர் வந்தது அப்படின்னா, தைத்திய அப்படின்றது சன் ஆர் டிசெண்டன்ஸ், சரி, அது வழி வழியா வந்தவங்க, யாருடைய திதி அப்படின்றவங்களுடைய மகன்களா வந்தவங்க, வழி வழியா வந்தவங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் சேஜ் கஷ்யப்பா. ஓகே, கஷ்யப்பாவினுடைய ஒய்ஃபான அவங்களோட பேரு திதி. ஸோ அவங்களுடைய மக்கள், அவங்கள தான் வந்து நம்ம தைத்தியா அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஹிந்து மித்தாலஜில சொல்லக்கூடியது. அவங்கள என்ன சொல்லுவாங்க யூஸ்வலான, டீமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அசுராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அசுரர்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்றது தான் நம்ம தைத்திய ராஜகன்னு சொல்றோம். அது யார் இதுல பாத்தீங்கன்னா ஹிரண்யகஷிபு தான் இங்க வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. தைத்திய ராஜா, கிங் ஆஃப் டேமன்ஸ், ஹிரண்யகஷிபு ஆகச்சதி அப்படின்னு ராஜபட்டக சொல்றாரு. இப்ப சபாசதகனா அந்த மெம்பர், சபையில் இருக்க ஒரு மெம்பர் என்ன சொல்றாரு, விஜயதா மகாராஜ விஜயதாம், விஜயதா மகாராஜ விஜயதாம், வெற்றி உங்களுக்கே, வெற்றி உங்க ராஜாங்கள் வரும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. இப்ப நீங்க ரீசன்ட் பிலிம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பழைய காலத்து படமா எடுத்திருக்காங்களே, இப்ப பாகுபலி அந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கும்போது அதுல சொல்லுவாங்க வெற்றி உங்களுக்கு, வெற்றி உங்களுக்கு, எல்லாம் கோஷம் போடுறாங்களே, அதே மாதிரி இங்க சபாசத மெம்பர்ஸும் அதை சொல்றாங்க. ஹிரண்யகஷிபு சொல்றாரு, ஹா 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 ஹான்னு சிரிச்சுட்டு, அட்டஹாசேன சஹ, அட்டஹாசே சஹனா ரொம்ப சத்தமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு, அகம் ஏவ சர்வசக்திமான் அஸ்தி, நான் தான் ரொம்ப சர்வசக்திமான், அல்மைட்டி நான் தான், எல்லாருக்கும் சக்திசாலி நான் தான். அகம் அமரக அஸ்தி, நான் வந்து இம்மார்டல், இம்மார்டல்னா அழிவே கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பார் பிரம்மன் கிட்ட இருந்து, அவருக்கு அழிவே இருக்கக்கூடாதுன்ட்டு வரம் வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த வரம் வாங்கும் போது அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, எந்த மாதிரி அவருக்கு அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஸ்டோரியில லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு, அகம் அமரக அஸ்தினா, இம்மார்டல், எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்ப மந்திரி என்ன சொல்றாரு பாருங்க, சத்தியம் தைத்தியராஜ சுராக அசுராக யக்ஷ கந்தர்வ கிண்ணார பவத்தஹ சர்வே பீதாக திஷ்டந்தி. சத்தியம் தைத்தராஜக, ஆமா தைத்தராஜாவே, ஆமா இது சத்தியம்தான். சுராக அசுராக, சுரர்களும் சரி அசுரர்களும் சரி, யக்ஷ கந்தர்வ கிண்ணாரர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த பேரை சொல்றாங்க. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணாரர்கள், இவங்க எல்லாருமே பவத்தஹ சர்வே பீத்தக, உங்களே பார்க்கும்போது எல்லாரும் பயத்துல இருக்கிறாங்க. பீதாக திஷ்டந்தின்னு சொல்றாரு. தைத்திய புரோஹிதக, அப்ப அங்க ஒரு புரோஹிதர் இருக்காரு. எல்லா சபையிலும் ஒரு புரோஹிதர் இருப்பார் இல்லையா, புரோஹிதர், ஒரு பிராமணர் இருப்பார். அவர் சொல்றாரு, பகவன் தேசே சர்வத்திர பவத்தக ஏவ பூஜா பவதி. சோ இந்த உலகம் முழுவதும் சர்வத்திர எல்லா இடத்துலயும் பவத்தக உங்களுடைய பூஜை தான் நடக்குது, அதாவது உங்களுக்கு தான் எல்லாருமே பூஜை பண்றாங்க. அந்நிய தேவதானாம் பூஜாராதம் அப்படின்னா பூஜா பிளஸ் ஆராதனம், பூஜையும் ஆராதனை பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்நிய தேவதானா, மற்ற தேவர்களுக்கு, மற்ற கடவுள்களுக்கு பூஜாராதனம், பூஜை ஆராதனம் ந பவதி, யாருமே பண்றதில்லை. இதஹ பரம் யக்ய அபி தேவேபிஹ ந கே அபி தாஸ்யந்தி. ஸோ எந்த கடவுளையும் பூஜை பண்றதில்லை. இதஹ
ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இதஹ பரம் இப்பையில இருந்து யக்ய பாகாதிகம், பாகாதிகம்னா ஒரு ஷேர் ஆஃப் சாக்ரிஃபைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அதனுடைய ஷேர் அபி தேவேபிய எந்த கடவுளுக்கும் ந கே அபி தாசியந்தி யாரும் கொடுக்கறதில்ல. வேற எந்த கடவுளுக்கும் எந்த ஒரு ஷேரும் சாக்ரிஃபைஸும் யாரும் பண்றதில்ல, எல்லாருமே உங்களை தான் பூஜை பண்றாங்க அப்படின்ற மாதிரி புரோஹிதர் சொல்றாரு. ஹிரண்யகசிபு என்ன சொல்றாரு, சாது சாது ஐ போஹி மந்திரினன். ஸோ சாது சாதுன்னா நம்ம குட் குட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட் குட் ஐ போ மந்திரினன். ஓகே, சர்வத்திர ஜனாக மாமேவ தியாயந்தி கலு. ஸோ எல்லா ஜனங்களும் என்னதான் கும்பிடுறாங்க இல்லையா, என்ன பத்தி தான் கவனமா இருக்கிறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மந்திரி தேவ சர்வத்திர பவத்தஹ ஏவ நாம கீர்த்தனம் பவதி கிந்து அப்படின்னு சொல்லி அங்க ஸ்டாப் பண்றாரு. எல்லா இடத்துலையும் உங்களுடைய உங்களுடைய பெயர் தான், நாம கீர்த்தனம்னா உங்களுடைய பெயர் தான், உங்களுடைய புகழ் தான் சொல்றாங்க. கிந்து இருந்தும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஸ்டாப் பண்றாங்க. அதோ முக மௌனம் திஷ்டதி, அந்த முகத்தை தொங்க போட்டுட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌனமா நிக்கிறாரு. ஹிரண்யகசிபு சக்ரோதம், இப்போ ரொம்ப அவருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி அவர் நின்ன உடனே சக்ரோதம் கோவமா என்ன சொல்றாரு, ஜானாமி ஜானாமி எனக்கும் தெரியும், பவான் மம புத்திரஸ்ய விஷயே வக்தும் இச்சதி கலு, நீங்க என்னுடைய மகனை பத்தி சொல்றதுக்கு இப்ப நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அவர் அங்க ஸ்டாப் பண்றாரு, சொல்றதுக்கும் பயமா இருக்கு மந்திரிக்கு. ஸோ சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு நிக்கிறாரு. உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு, அந்த விஷயத்தை பத்தி பேசும்போதே கோவம் வருது. சக்ரோதம் ஆஹா ஜானாமி ஜானாமி, எனக்கு தெரியும் தெரியும், பவான் மம புத்திரஸ்ய விஷயே வக்தும் இச்சதி கலு, ஏன் பையனை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. மந்திரி மந்த துவனினா ரொம்ப லோ வாய்ஸ்ல சொல்றாரு, சத்தியம் தேவ, ஆமாம் சத்தியம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹிரண்யகசிபு என்ன சொல்றாரு, மம புத்திரகஹ ஏவ மம சத்ருஹு அஸ்தி, என்னுடைய மகன் தான் என்னுடைய எனிமியா இருக்கான். குல கலக சக பிரஹலாதக, ஸோ குலத்துக்கே கலகம் விளைவிக்கக்கூடிய பிரஹலாதன், அவருடைய மகனுடைய பேர் தான் பிரஹலாதன். இந்த குலத்துக்கே, அதாவது நம்மளுடைய இந்த குலத்துக்கே கலகம் விளைவிக்கக்கூடிய பிரஹலாதன். அஹர்நிஷம் மம சத்ரோஹ ஹரேஹ குணகானம் கரோதி, அஹர்நிஷம் அப்படின்னா டே அண்ட் நைட், இரவும் பகலுமா என்ன பண்றான், மம சத்ரோஹ ஹரேஹ என்னுடைய எனிமியான ஹரி, ஹரின்றது கடவுளுடைய பேர். ஸோ ஹரின்ற அந்த கடவுளை குணகானம் கரோதி பிரைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்னுடைய எனக்கு சத்ரு அவரு ஹரி, அவருடைய புகழையே இவன் பாடிட்டு இருக்கான், என்னுடைய மகனான பிரகலாதன், என்னோட குலத்துக்கே அவன் கலங்கம், என்னோட இனிமையே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சேனாபதி சொல்றாரு, சுவாமின் கஜஸ்ய பத் தலேன அபிசக ஜீவதி. அப்ப சேனாபதி சொல்றாரு, சேனாபதினா அந்த அவங்களுடைய ஆர்மியினுடைய ஹெட்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஒரு சண்டே நடக்குது, அதாவது ஹரியை சாகடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்குது, அதை பத்தி சொல்றார் சேனாபதி. சுவாமின் கஜஸ்ய பத் தலேன அபிசக ஜீவதி, சாரி ஹரிய கிடையாது, பிரகலாதன, கடவுளை யாரும் கொல்ல முடியாது இல்லையா. ஸோ பிரகலாதனை சொல்றாங்க, சுவாமின் கஜஸ்ய பத் தலனேன், இவங்க என்ன பண்றாங்க, பிரகலாதனை கொல்றதுக்கு நிறைய அட்டெம்ப்ட் பண்றாங்க. அப்ப எல்லா அட்டெம்ப்ட்லயும் அவர் என்ன பண்றாரு, ஹரி 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 சாமி பேரை சொல்லும் போது அவர் தப்பிக்கிறார் இல்லையா. அதை தான் சொல்றாங்க, சுவாமின் கஜஸ்ய பத் தலனேன், அதாவது எலிஃபென்டோடைய பத்து தலனேனா எலிஃபென்ட் காலால் அடித்தும் கூட அபீசக ஜீவதி, அப்பையும் கூட அவன் வாழ்ந்துட்டு தான் இருக்கான், உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹிரண்யகசிபு என்ன சொல்றாரு, அஹோ மகதாச்சரியம், அப்படியா பெரிய ஆச்சரியம் தான் இது, இப்ப எலிஃபென்ட் காலால கிக் பண்ணியும் ஒருத்தர் உயிரோட இருக்காங்க. திரும்ப சேனாபதி சொல்றாரு, பவதான்யா வயம் உத்துங்க சிகராத் தம் பாதித்தவந்தஹ ததாபி சஹனா மிருத்தஹ. பவதான்யா அப்படின்னா பவத் பிளஸ் ஆக்ஞா, பவத் ஆக்யா அப்படின்னா உங்களுடைய ஆர்டரின் பிரகாரம், வயம் நாங்கள், உத்துங்க சிகராத் அதாவது ஹைட்டா இருக்கிற மவுண்டெயின்ல இருந்து, பீக்ல இருந்து, தம் பாதித்தவந்தக அவனை நாங்க டிராப் பண்றோம், ததாபி சஹனா மிருத்தஹ அப்பையும் கூட அவர் இறக்கல. மந்திரி சொல்றாரு, ரஜ்ஜவா பத்துவா சமுத்திர மத்திய க்ஷிப்தவந்தக. ஸோ வேற என்ன பண்ணோம் நாங்க, ரஜ்ஜவா பத்வா
ரோப்ஸால நல்லா டைப் பண்ணி கயிறால நல்லா கட்டி சமுத்திர மத்தியே கடலுக்கு நடுவுல க்ஷிப்தவந்தக த்ரோ பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டோம். ததாபி அப்பையும் கூட அப்படின்னு ஸ்டாப் பண்றாரு. ஹிரண்யகசிபு சொல்றாரு ஹஸ் மர்தயன சக்ரோதம். ஸோ ரொம்ப அந்த கைகள் இருக்குல்ல, ஹஸ்தம்னா அவருடைய கைகள் 2 கைகளையும் மர்தயன் கோவத்தால சக்ரோதம் மர்தயன்னா ரப் பண்றது, சக்ரோதம் ரொம்ப கோவத்தால அவரோட கைகளை வந்து மர்தயன் அப்படி ரப் பண்ற 2 கைகளையும் தேய்க்கிறாரு. ஆஹா கிம் கர்வாணி தஸ்ய, என்ன பண்றது இவனை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிஞ்ச் விசிந்தைய, ஸோ ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு, ஆஸ்தாம் தாவத் உபாயஹ மயா சிந்திதஹ. ஸோ எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணலாம், இதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திரக்ஷயாமி சஹ கதம் ஜீவிஷ்யதி. திரக்ஷயாமினா பார்க்கலாம், சஹ அவன் கதம் ஜீவிஷ்யதி எப்படி வாழ்றான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வதன் சபாதஹ நிர்கதஹ. வதன் அப்படின்னா சொல்லிட்டு, சபாத நிர்கதஹ அந்த மீட்டிங்ல இருந்து அவர் போயிடுறாரு, சபையில இருந்து அவர் போறார். சர்வே அந்த சபையை விட்டு கலையிறாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த சீன் மாதிரி காட்டுறாங்க. ஹிரண்யகசிபு அவர் என்ன பண்றாரு, ஐபோ அனுஜே ஹோலிகே குத்ர அசீத்வம் இத்தஹ. என்ன சொல்றாரு, ஐபோ அனுஜேனா சிஸ்டர்னு அர்த்தம். ஐபோ அனுஜே ஹோலிகே கூப்பிடுறாரு. குத்ர அசீத்வம் இத்தஹ, இது எங்க இருக்க நீ, இங்க இருக்கியா அப்படின்னு தேடிட்டே போறாரு. ஹோலிகா என்ன சொல்றாங்க பாருங்க, பிரணாமி பிராத்தஹ, ஸோ வணங்குகிறேன் அண்ணா. கதம் மாம் ஸ்மரசி, ஸோ என்ன எப்படி ஞாபகம் வந்தது. கிமர்தம் துக்கிதஹ பாசி, எதுக்காக நீங்க சோகமாவும் இருக்கீங்க. கிம் காரணம் அஸ்ய துக்கஸ்ய வத் பிராத்தஹ வத, ஸோ எதுக்காக நீங்க சோகமா இருக்கீங்க. கிம் காரணம், என்ன காரணத்தினால. அஸ்ய துக்கஸ்ய, உங்களுடைய துக்கத்துக்கு என்ன காரணம். வத் பிராத்தஹ வத், சொல்லுங்க அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஹிரண்யகசிபு சொல்றாங்க, அனுஜே துவம் ஜானாசி ஏவ மம புத்திரஹ ஏவ மம சத்ருஹ ஜாத்தஹ. அனுஜே தங்கையே உனக்கு தெரியுமா, துவம் ஜானாசி ஏவ உனக்கு தெரியுமா, மம புத்திரஹ ஏவ என்னுடைய மகன்தான் என்னுடைய சத்ரு, என்னுடைய எனிமியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீனஸ்வரேன சர்வம் விருத்தாந்தம் கதையந்தி, ரொம்ப டல்லான சோக வாய்ஸ்ல சர்வம் விருத்தாந்தம் எல்லா ஸ்டோரியும் சொல்றாரு. எல்லா ஸ்டோரியும் அப்படின்னா இவருடைய எனிமியான ஹரி அந்த கடவுளை பிரகலாதன் சொல்லிட்டே இருக்கிறது, பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறதும், அதே மாதிரி பிரகலாதனை கொல்றதுக்கு என்னெல்லாம் இவங்க முயற்சி எடுத்தாங்க அது எல்லாமே வீணா போய் பிரகலாதம் நல்லா உயிரோடு இருக்கிறது, இந்த ஸ்டோரி எல்லாம் அவங்க தங்கை கிட்ட சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது, ஹோலிகா சொல்றாங்க, பிராத்தக ஆலம் சிந்தையா, நீங்க வந்து கவலைப்பட்டது ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆலம்னா என்ன, போதும் நீங்க கவலைப்பட்டது. பிரம்மனக வர பிரசாதாத் அக்னிஹ மாம்னா தஹதி, பிரம்மனுடைய வரப்பிரசாதம், அதாவது வரப்பிரசாதம் பிரம்மன் கிட்ட இருந்து வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன வரம்னா அக்னி மாம்னா தஹதி, என்னை வந்து எரிக்காது, நெருப்பு வந்து என்னை எரிக்காது. அஹ ஜ்வாலயிஷ்யாமி பிரகலாதம், நான் என்ன பண்றேன், நெருப்பு கொண்டு பிரகலாதத்தை நான் எரிக்கிறேன். ஆஸ்வஸ்தோபவ, நீங்க வந்து சமாதானமா இருங்க அப்படின்ற மாதிரி ஹோலிகா அவங்க அண்ணா கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹோலிகா பிரகலாத கக்ஷம் பிரவிஷதி, ஸோ பிரகலாதத்தினுடைய ரூம்குள்ள ஹோலிகா வராங்க. இந்த எண்ணத்தோட அவங்க வராங்க. பிரகலாதக ஹோலிகாம் திருஷ்டுவா, ஸோ பிரகலாதன் ஹோலிகாவை பார்த்துட்டு என்ன சொல்றா, பித்ருஷ்வசக ஆலிங்கதி, பிருஷ்டுஸ்வசக அப்படின்னு ஓடி போறார், அத்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ஆலிங்கதி எம்ப்ராசஸ், கட்டியும் பிடிக்கிறார், அவங்க அத்தையை கட்டி பிடிக்கிறார். ஹோலிகா ஐபோ பிரகலாத ஆகச்ச ஆவாம் கிரீடிஷ்யாவக, ஸோ வா பிரகலாதா, நம்ம என்ன பண்ணலாம், ஆகச்ச வா கிரீடிஷ்யாவக. ஸோ இது பாருங்க, ஆவாம் 2 பேருன்றதுனால ஆவாம் கொடுத்துருக்காங்க, திவித்தியா விபக்தியில் கொடுத்துருக்காங்க, சாரி த்வி வச்சனத்தில் கொடுத்துருக்காங்க. ஆவாம் கிரீடிஷ்யாவக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரகலாதக சொல்றாங்க சஹர்ஷம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு, விளையாடலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பாடம் ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹோலிகா பிரதம் துவம் மாம அன்விஷ்யசி, ஸோ நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம்ல அது மாதிரி ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், அன்விஷ்யசினா என்ன தேடணும். ஓகே, பிரகலாதக சஹர்ஷம் சாது, உடனே அவர் சந்தோஷமா ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஹோலிகா பிரகலாதஸ்ய நேத்ரயோஹு பட்டிகாம்
பத்னாதி. ஸோ உடனே ஹோலிகா என்ன பண்ணுறாங்க, பிரகலாதனுடைய கண்களை பட்டிகாபத்தியத்தினா கட்டுறாங்க, கண்களை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறாங்க, கட்டுறாங்க. கிஞ்சித் தூரே அக்னிம் பிரஜ்வாலயதி. ஸோ கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த நெருப்பை வந்து எரிக்க விடுறாங்க, அந்த ஜுவாலையை வந்து எரிய விடுறாங்க. ஸ்வயம் அக்னௌ உபவிஷ்ய கரத்வல துவனினா அஹவ்யதி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நெருப்பை எரிய விட்டுட்டு ஸ்வயம் அக்னோ உபவிஷ்ய அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் நெருப்பில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரம் இருக்கு இல்லையா, நெருப்பால் அவங்க எரிய மாட்டாங்க. அங்கே போய் உபவிஷ்ய கரத்வல துவனினா உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கைகளால் தட்டுறாங்க. கரத்வல துவனினா கிளாப் பண்ணுறதுன்னு அர்த்தம். கிளாப் பண்ணி அஹவ்யத்தின்னா கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம வந்து கண்ணை கட்டி விளையாடும் போது அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, நம்ம கை தட்டும் போது அந்த சத்தத்தில் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் உட்காந்துக்கிட்டு கையை தட்டுறாங்க. ஹோலிகா அத்ர அஹம் அத்ர அஸ்தி இத்தஹ இத்தஹ, நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், வா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரஹலாதஹ அஹோ தாபம் அனுபவாமி கலு அகம். ஐயோ கிட்ட வர வர அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ எனக்கு வந்து சூடு இருக்குது, தாபம்னா அந்த சூடு வந்து நான் அனுபவிக்கிறேன், எனக்கு சூடு தெரியுது, கலு அகம் சொல்கிறாங்க. பிரஹலாதஹ அக்னி குண்டஸ்ய சமீபம் கச்சதி. இப்போ இந்த அக்னி குண்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டாரு. ஹோலிகா தம் அங்கே ஸ்வீகரோதி. நீ ஹோலிகா என்ன பண்ணுறாங்க, அவரை மடியில் எடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஹோலிகா ஹா 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 பிரஹலாத் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அகம் தவ மிருத்யுஹு அஸ்மி. சிரிச்சுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அகம் தவ மிருத்யுஹு அஸ்மி, நான் தான் உன்னை கொல்ல வந்தவங்க, மிருத்யுஹு அஸ்மி. அகம் துவாம் அக்னையே தாசியாமி, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், இந்த அக்னிக்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. பிரஹலாதஹ கரௌ பத்வா ஹரீம் ஸ்மரதி. கைகளை ரெண்டும் வணங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓம் நமோ நாராயணாய அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹரியை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறாங்க. நாராயணஸ்ய கிருபையா பிரஹலாதஹ ரக்ஷிதஹ. ஸோ இந்த மாதிரி கும்பிடும்போது, மனசால கடவுளை நினைத்து கும்பிடும்போது என்ன ஆகுது, நாராயணஸ்ய கிருபையா அவருடைய அந்த கிருபையால், அவருடைய கிரேஸால பிரஹலாதன் ரக்ஷிதக சேவ் பண்ணப்படுறார். பவதி பிரம்மணஹ வரஸ்ய துருபயோக காரணாத். ஸோ பிரம்மனுடைய வரத்தை மிஸ்யூஸ் பண்ணதுனால, தப்பா அதை யூஸ் பண்ணதுனால, அக்னிஹ ஹோலிகாம் ஏவ ஜுவாலயதி. அந்த அக்னி என்ன பண்ணுது, ஹோலிகாவையே எரிச்சிடுச்சு. ஹோலிகா அக்னிதஹாத் ஆர்த்தநாதம் குருவதி பிராணான் தியஜதி. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த அக்னியோட நெருப்பு தாங்க முடியாமல் அக்னிதாஹாத் ஆர்த்தநாதம் அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, பிராணான் தியஜதி, பிராணனை விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவர் தான் பிரஹலாதர். தைத்தியாக அப்படின்னா அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க அஹோ கிமேதத் அப்படின்னா, கிமேத்தா கிம் பிளஸ் ஏத்தத், என்ன இது, ஹோலிகாயேவ தக்தா, ஹோலிகாவே எரியிறாரே என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க. ததஹ பிரவிஷதி பிரஹலாதஹ ஹிரண்ய கஷிபுச்ச. இப்போ உள்ள என்ட்ரவர் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஹலாதரும் ஹிரண்ய கஷிப்பு ரெண்டு பேரும் என்டர் ஆகிறாங்க. பிரஹலாதஹ ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, திரும்பவும் அதையே சொல்றார். ஹிரண்ய கஷிப்புக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் என்ன பண்றாரு, சக்ரோதம் தந்தாத் விகண்டயன். விகண்டயன்னா அந்த பல்ல அப்படியே கடிக்கிறது கோவத்தால தந்தாத் அவருடைய பல்ல அவர் கடிக்கிறாரு. நாராயண நாராயண தர்ஷய குத்திர அஸ்தி தவ நாராயண. நாராயண நாராயணன் சொல்றல, சொல்லு, காட்டு, குத்திர அஸ்தி தவ நாராயணன், எங்க இருக்காருங்க காட்டு அப்படின்னு சொல்றாங்க. தாத் ஸ்ரீஹரி ஹிது சர்வத்திர அஸ்தி. அப்பா ஸ்ரீஹரி எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஹிரண்ய கஷிப்பு கிம் தே ஹரிஹி அத்திர அஸ்தி தத்ர அஸ்தி சோபானேஷு அஸ்தி அத்தவா அஸ்மின் ஸ்தம்பே அஸ்தி. ஸோ அங்கே அந்த இருக்கிற இடத்த எல்லாமே காட்டுறாரு. காட்டிட்டு என்ன சொல்றாரு, ஸோ இங்கே பில்லர்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதை காமிச்சிட்டு அவர் என்ன கேட்குறாரு, என்ன உன்னுடைய ஹரி அத்திர அஸ்தி இங்கே இருக்கிறாரா, தத்ர அஸ்தி அங்கே இருக்கிறாரா,
சோபானேஷு அஸ்தி, இல்ல இந்த ஸ்டேர்ஸ்ல இருக்கிறாரா, மேல ஏறி போற இந்த ஸ்டேர்ஸ்ல இருக்கிறாரா, அத்தவா அஸ்மின் ஸ்தம்பே அஸ்தி, இந்த பில்லர்ல இருக்கிறாரா அப்படின்னு சொல்றார் பிரஹலாதः. நூனம் ஹரிஹி சர்வத்ர அஸ்தி, கண்டிப்பா ஹரி எல்லா இடத்துலயுமே இருக்கிறார். அஸ்தி அஸ்மின் ஸ்தம்பே அப்பி அஸ்தி, இந்த பில்லர்லயும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹிரண்யகசிபுஹு ஆஹ் மூட் பஷ்ய பஷ்ய அனேன கண்டகேன ஸ்தம்பம் பங்க்ஷயாமி. ஸோ மூடனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட இருக்கலாம், இந்த பில்லர்லேயும் இருக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா பிரஹலாதர். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஓ மூடனே அப்படின்னு சொல்லிட்டு பஷ்ய பஷ்ய இங்கே பாரு அப்படின்னு சொல்லி இந்த அது அவர்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கு கண்டகேன, அந்த கண்டகால நான் என்ன பண்ண போறேன், ஸ்தம்பம் பக்ஷயாமி, நான் பிரேக் பண்றேன், அதை நான் இந்த பில்லரையே நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் பிரேக் பண்றாரு. பிரஹலாத் உடனே என்ன சொல்றாரு, ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது என்ன நடக்குது பாருங்க, ஹிரண்யகசிபுஹு ஸ்தம்பம் பிரஹரதி அப்படி சொல்லிட்டே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஹிரண்யகசிபு என்ன பண்றாரு, பிரஹலாதனுடைய அப்பா அந்த பில்லரை அப்படியே உடைக்கிறார். பிரஹரதினா ஸ்ட்ரைக் பண்றாரு, அப்படியே வந்து வெட்டுறாரு. மகதா கர்ஜனேன நரசிங்கஹ ஸ்தம்பாத் பஹிஹி ஆகச்சதி. இந்த மாதிரி உடைச்ச உடனே என்ன ஆகுது, மகதா கர்ஜனேன ரொம்ப லவுட் ரோர் வாய்ஸ்ல ஒரு கர்ஜனையோட நரசிங்கம், நரசிங்கம், நரனா மனிதன், சிங்கம்னா சிங்கம், மனித உருவத்துல ஒரு சிங்கம் என்ன பண்றாங்க, கர்ஜனையோட ஸ்தம்பாத் பஹிஹி அந்த பில்லர்ல இருந்து வெளியில வராங்க. ஸோ அவர் ரொம்ப வந்து இது கேட்டார்ல, இங்க இருக்கிறாரு அங்க இருக்காருன்னு, அதே மாதிரி பில்லர்ல இருந்தே நரசிங்கர் வெளியில வராரு. நரசிங்க குரோதேன சிங்க கர்ஜனம் குருவன். ஸோ அந்த நரசிங்கம் என்ன பண்றாரு, ரொம்ப கோபமா சிங்கத்துடைய கர்ஜனை பண்றாரு. ரே பாபாத்மன், ஸோ பாபம் பண்ண ஆத்மாவே அப்படின்னு சொல்றாரு. யார, ஹிரண்யகசிபுவை சொல்றாரு. ரே பாபாத்மன் அத்ய தவ மிருத்யுஹு சந்நிஹிதஹ, இன்னைக்கு உன்னுடைய அழிவானது கண்டிப்பா நடக்க போகுது. காலோ அகம் தவ, காலோ அகம் தவனா நான் தான் உன்னுடைய காலனா இருக்கிறேன்னு சொல்றாங்க. காலன் அப்படின்னா மிருத்திய கொடுக்கறவங்களுக்கு, டெத்த கொடுக்கறாரு அவரை காலன்னு சொல்லுவோம். காலோ அகம் தவ, நான் உன்னுடைய காலன். ஹிரண்யகசிபு என்ன சொல்றாரு, ஆதௌ ஆச்சரியேன பஷ்யதி புனக கதையதி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அவரு ஆச்சரியமா பாக்குறாரு, பில்லருக்குள்ள இருந்து நரசிம்மன் வந்த உடனே ஆச்சரியமா பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அசத்தியவாதின்னு, நீ வந்து சத்தியம் பேசாதவன், நீ உண்மை பேசாதவன். அகம் பிரம்மதேவாத் வரம் பிராப்பிய அமரஹ அஸ்மி, நான் எப்படிப்பட்டவன், பிரம்மதேவன் கிட்ட இருந்து வரம் வாங்கினவன். என்ன வரம் வாங்கியிருக்கேன், அமரஹன். ஸோ நமக்கு லெசன்ல ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இல்லையா, ரொம்ப வந்து நான் இம்மார்டல், அழிவே இல்லாதவன், நான் வரம் வாங்கியிருக்கேன். என்ன எப்படி நீ அழிக்க முடியும், துவாம் ஏவ மிருத்யு லோக் பிரேஷிஷ்யாமி, துவாம் ஏவ, உன்னதான் நான் என்ன பண்ண போறேன், மிருத்யு லோகம்க்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்மின் சந்தியா காலே நரசிங்கஹ ஹிரண்யகசிபும் கேஷேஷு கிரஹித்வா கர்ஷதி. ஸோ தஸ்மின் சந்தியா காலே, இந்த ஈவினிங் டைம், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம். அப்போ நரசிங்கர் என்ன பண்றாரு, ஹிரண்யகசிபுனுடைய ஹேரை, தலைமுடிய பிடித்து, கிரகித்வான அதை அப்படியே கிரிப்பா பிடிச்சு, கர்ஷதி புல் பண்ணார், பிடிச்சு இழுத்துட்டு வராரு. நரசிங்கர் என்ன சொல்றாரு, ரே மூர்க, மூர்கனே அதம், அதம்னா லோ கேலிபர் பர்சன், அதாவது நல்ல எண்ணங்கள் இல்லாத ஒரு மனிதனை வந்து நம்ம அதம் சொல்றோம். அதம் துவம் பிரம்மதேவாத் வரம் பிராப்தவான் அஸ்தி, நீ பிரம்மன் கிட்ட இருந்து வரம் வாங்கியிருக்கலாம். துவம் வரம் அனுலங்கிய அகம் துவாம் மாரிஷ்யாமி, நான் உன்னுடைய வரத்தை வயலேட் பண்ணி அந்த வரத்தையே அழிச்சு நான் என்ன பண்ணுவேன், உன்னை கொல்லக்கூடியவன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன வரம் வாங்கியிருப்பார் அப்படின்னா, நான் வந்து இம்மார்டலாக இருக்கணும், எனக்கு அழிவே இருக்கக்கூடாதுன்னு வரம் கேட்டப்ப பிரம்மன் என்ன சொல்வார், உனக்கு அழிவு கிடையாது, ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, எப்பெல்லாம் சாகக்கூடாதுன்னு நீ சொல்லணும். அப்போ எப்பெல்லாம் சாகக்கூடாது, நான் வந்து ஒரு மனிதனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, இது ரெண்டு தான் நம்ம கொல்லக்கூடியது இல்லையா. அதே மாதிரி நான் வந்து டே டைம்ல சாகக்கூடாது, நைட் டைம்ல சாகக்கூடாது, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இவர் சொல்வார். உடனே பிரம்மன் வந்து அதுக்கு சரின்னு சொல்லிக்குவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணி நரசிம்மர் இவரை கொள்றாரு. எப்படின்னு பாருங்க, ராஜபவனஸ்ய அந்தஹ பஹிஹி ச ஏதயோஹு மத்யே வித்யமானாயாம் தேஹல்யாம் தம்
கிருஹநாதி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ராஜபவனுக்கு அந்தஹ பஹிஹிச்ச, ஸோ உள்ளேயும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல். ஸோ அவர் கேட்ட வரத்துக்கு அவருக்கு என்ன வந்து யாரும் உள்ளேயும் கொல்லக்கூடாது வெளியிலையும் கொல்லக்கூடாது அப்படின்னு கூடாது. ராஜபவனத்துக்கு உள்ளேயும் நான் சாகக்கூடாது வெளியிலையும் சாகக்கூடாது. அப்படி ஒரு வரம் கேட்டிருந்தனால இவர் என்ன பண்ணுறாரு, ராஜபவனசிய அந்தஹ பஹிஹி, உள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல், ச எத்தையோகு மத்திய, அதுக்கு நடுவில் வந்து ஒரு வாசல் இருக்கும் இல்லையா, வித்யமானாம் தேகல்யாக, அது ஒரு த்ரெஸ்ஹோல்டு, அது வந்து வாசல்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு, தலைமுடியை பிடித்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. மூட பஷ்ய ந துவமசி புவிஹி ந ச ஸ்வர்கே. இப்போ இங்கே பாரு, நீ வந்து பூமியிலையும் இல்லை ஸ்வர்க்கத்திலையும் இல்லை. ந வா பாதாளே ந ச ஆகாஷே, பாதாளத்திலையும் இல்லை ஆகாசத்திலையும் இல்லை. ந கிரகம் யந்திரே பஹீர் மாகேவா, ஸோ வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை. நாயம் திவசோ நவா ராத்திரி, இப்போ இந்த இது ந எம் திவசோ, இது வந்து டேவும் இல்லை நைட்டும் இல்லை, இது ஒரு ஈவினிங் டைம். நாஹம் மனுஷோ நாச்ச பசு, நான் மனிதனும் கிடையாது அனிமலும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்தவன். ந அஸ்திரேன ந ச சஸ்திரேன, ஸோ நான் வந்து அஸ்திரத்தை எந்த வெப்பனாலையும் என்ன சாகடிக்கக்கூடாது, எந்த ஒரு மந்திரத்தாலையும் சாகடிக்கக்கூடாதுன்னு கேட்டிருப்பாரு. அதையும் சொல்கிறாங்க, அஸ்திரேன ந ச சாஸ்திரேன, எந்த அஸ்திரத்தாலையும் நான் உன்னை கொல்லலை, எந்த ஒரு ஸ்லோகத்தாலையும் எந்த ஒரு மந்திரத்தாலையும் நான் உன்னை கொல்லலை. நிஜ நகைஹி, என்னுடைய நகத்தினால, தவ வக்ஷஸ்தலம், உன்னுடைய அந்த மார்பு, என்னோட செஸ்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், விதீரிய ஹனிஷாமி, அப்படி நான் கிழிக்க போகிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இவர் வாங்கின வரம் பிரம்மன் கிட்ட. நான் பாதாளத்துலேயும் இருக்கக்கூடாது ஆகாசத்துலேயும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இவர் சொன்னது எல்லாமே இவர் வரமாக கேட்டது. அது எல்லாமே இல்லாமல் ஒரு டைமில் கரெக்டான ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறாரு, நரசிம்ம கடவுள் இவரை வந்து கொல்றாரு. ஹிரண்யகசிப்பு சொல்கிறாரு, பீத்தக பயந்துக்கிட்டே என்ன சொல்கிறாரு, பிரபோ க்ஷமஸ்வமா க்ஷமஸ்வ, என்னை மன்னித்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நரசிம்மர் சொல்றாரு, அதம் ந அபராதஹ ஷமயஹ, ஏ மூடனே உன்னுடைய இந்த குற்றமானது ஷமயஹ மன்னிக்க கூடியது அல்லன்னு சொல்றாரு. ந ஷமயஹ. சின்ஹ கர்ஜனம் குர்வன் ஹிரண்யகசிபோஹு வக்ஷஸ்தலம் பின்னதி. ஸோ என்ன பண்றாரு, அந்த ஒரு கர்ஜனையோட ஹிரண்யகசிபுவினுடைய அந்த செஸ்ட்டை அப்படியே பியர்ஸ் பண்றாரு, கிழிக்கிறார். ஸோ இந்த கதையை சொல்லி முடித்த உடனே அத்தியாபிகா என்ன சொல்கிறாங்க, ஏவம் பாலக பிரஹலாதக ஈஸ்வர சர்வத்திர அஸ்தி இதி தர்ஷித்தவான். ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தையான பிரஹலாதன் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஈஸ்வர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்றத எல்லாருக்கும் சொன்னான். தர்ஷித்தவான் காட்டியிருக்கான், கடவுள் எல்லாருக்கும் இருக்கான்ற விஷயத்தை எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. அதையேவ உச்சயத்தே, அதனால தான் என்ன சொல்லப்படுது, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஸ்வனுடைய ஆவாஸ்யம் வியாப்த், கடவுள் எல்லா இடத்துலையும், இதம் சர்வம் இந்த எல்லா இடத்துலையும் கடவுள் பரவி இருக்கிறாரு. காட் ப்ரிவேல்ஸ் எவ்ரிவேர் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க, கூடவே நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. ஹோப் நீங்கள் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் லெசனை ரீட் பண்ணுங்கள், அதில் இருக்கிற அந்த விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.